நேத்து என் தங்கச்சி தாங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்னடி ஆச்சு? அதுவங்க திரும்ப அவன் போட்டு அடிச்சிட்டான், அதனால வந்துட்டான். அவனுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை. சரி விடு. நேற்று நைட் நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்தீங்களா, நான் தான் சொல்லலை. சரி விடு லக்ஷ்மி, அதான் இப்போ சொல்லிட்டியே. ஏங்க இன்னைக்கு பொங்கல் தானே, இன்னைக்காச்சும் ஒரு புது சட்டை போடலாம்ல. அதெல்லாம் போட்டுக்கலாம். எங்க நீ போடல? தங்கச்சி சண்டை பண்ணிட்டு வந்துட்டா, எப்படி போடுறது, அதனால தான் இதையே கட்டிக்கிட்டேன். சரி விடு லக்ஷ்மி. என்னக்கா இனியும் எழுப்பி விடலாம்ல. மாமா இப்போதான் எழுந்திரிச்சிங்களா? ஆமாம்மா சத்யா, இப்பதான் எந்திரிச்சேன். என்ன வழக்கம் போல இன்னைக்கும் பிரச்சனையா? ஆமாம் மாமா, அந்த ஆள் எப்போ பார்த்தாலும் நான் அடிச்சுக்கிட்டே இருக்கான், அதான் இந்த தடவை வந்துட்டேன். அவன்லாம் திருந்தவே மாட்டான்ல. என்ன மாமா பண்ணுறது, ஏதோ அக்கா இருக்கிறதுனால தான் அடிக்கடி இங்கே வரேன், நீங்களும் எதுவும் சொல்கிறதில்ல. சரி விடு, அதனால என்ன, இரு, எவ்வளோ நாள் இருக்கணுமோ இரு. சரி மாமா, என்ன காலையிலே சவாரியா? ஆமா சத்யா, போகணும். சரி லக்ஷ்மி, நான் கிளம்புறேன். பொங்கல் வைக்கணுமோ என்ன வைக்கணுமோ சீக்கிரமா வச்சிருங்க நீங்க, சரியா? சரிங்க. சரி சத்யா, நான் வரேன். அக்கா கூட இருந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு. சரிங்க மாமா. ஏண்டி ஏதாச்சும் புது புடவை வந்தா கட்டிக்கொடி. இல்லக்கா வேண்டாம், பரவாயில்ல. ஏண்டி இப்படி சொல்ற, பரவாயில்ல கட்டிக்கோ. அட விடுக்கா, பரவாயில்ல. சரிடி, சரி வா, வெளில தானே பொங்கல் வைக்க போறோம், வா. சரிக்கா. சரி, நான் அப்பயே பிள்ளைங்களெல்லாம் எழுப்பி விட்டேன், அவளுங்களாம் வந்துடுவாங்க, வா நம்ம போய் வெளில எல்லாம் ரெடி பண்ணலாம். சரிக்கா, வா போகலாம். அதுக்கு முன்னாடி உனக்கு சாரி எடுத்து வச்சிருக்கேன், போய் அதை கட்டிக்கிட்டே வா, நானும் மாத்திட்டு வரேன். ஏன்க்கா, அதான் வேணும்னு சொன்னேன்ல. பரவாயில்ல போ, போய் மாத்திட்டு வா. சரிக்கா. அம்மா இங்க பத்தியா, பெரியமா புது ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆமாம்மா, எனக்கும் கொடுத்தாங்க, இங்க பாரு. எதுக்குக்கா இதெல்லாம்? பரவாயில்ல விடாண்டி, பிள்ளைங்க மட்டும் சும்மா இருக்குமா, ஆல்ரெடி நாங்கள் எடுத்து தான் வச்சோம். ஆமா சித்தி, இவங்க 2 பேத்துக்கு சேர்த்து தான் நாங்கள் ட்ரெஸ்ஸே எடுத்தோம். எப்படியோ நீயே வந்துட்ட. நாங்கள் கூட சைஸ் பத்தாதான் நினச்சோம், பரவாயில்ல கரெக்டாக இருக்குது இவங்க 2 பேத்துக்கும். உனக்கும் சாரி நல்லா இருக்கு சித்தி. அப்படியா சொல்றீங்க, நல்லா இருக்கா? அப்ப சரி. ஆமாண்டி, நல்லா இருக்கு உனக்கு இது. சித்தி, அது ஹேர் ஸ்டைல்லாம் பலமா இருக்கே. அட நீங்க வேற, முடி காயிலேன்னு அப்படியே விட்டுருந்தேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் காஞ்சிச்சுன்னா பின்னிடுவேன். விரு சித்தி, இதுவும் நல்லா தான் இருக்குது, இப்படியே இரு. சரி தீபி. சரி சரி, இங்க பாருங்க, பானையில பொங்கல் பொங்கிருச்சு. பொங்கலா பொங்கல் சொல்லுங்க. பொங்கல். அப்பாடி, ஒரு வழியா அப்படியே பொங்கல் வச்சாச்சு. ஏன் பெரியம்மா காலையிலேயே பெரியப்பா கிளம்பிட்டாரு? அவர் எப்பயுமே அப்படிதான் பிரீத்தி, ஒரு ஃபங்க்ஷன் அன்னைக்கு சவாரி இருந்துச்சுன்னா ஓடிடுவார், வீட்லயே இருக்க மாட்டாரு. ஆமா, எங்க அப்பா எப்பயுமே அப்படிதான். சரி விடுங்க. அத்தை, அத்தை, அட அத்தை கிளவி. என்ன மருமகளே வேணும்? அட வாங்கத்த, வெளில வரதுக்கு எதுக்கு இவ்வளோ வெக்கப்படுறீங்க? ஆமாம், என்னோட ஹேர் ஸ்டைலு புடவை எல்லாத்தையும் மாற்றி விட்டேன், அதான் ஒரு மாதிரியா இருக்கு. அத்தை, அப்பப்போ ஒரு சேஞ்ச் வேணும்ல, வாங்கத்த. அப்படிங்கிற? அட ஆமாத்த, இப்போ பாருங்க 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கீங்க. சரி, ஏதோ சொல்கிற, வரேன். பாருங்க, ஆள் இன்னைக்கு தான் அப்படியே கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கீங்க. சரி மருமகளே, ஏதோ நீ சொல்கிற, நான் இனிமேல் இதே போட்டுக்கிறேன். அப்படி வாங்க வலிக்கு. சரித்த, என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கு? உனக்கு என்ன மருமகளே, நீ சூப்பர். அப்படியாத்த? தேங்க்ஸ் த. சரி மருமகளே, எங்க உன் புருஷன்? ஏன் த, உங்களுக்கு பையன் இல்லையா? அட சொல்லு மருமகளே, பொங்கல் வைக்கணும்ல. அத்தை எழுப்புனத்த, அதுக்கு அவரு நீங்க போய் வைங்க, நான் தூங்கி ஏஞ்சிட்டு வரேன் பொறுமையா அப்படின்னு சொல்றாரு த. அப்படியா சொல்றான்? இன்னைக்கு நல்ல நாள், அதுவும் சீக்கிரமா எழுந்துச்சு வராம என்ன பண்றான் அவன்? விடுங்கத்தா, பரவாயில்ல, ஏதோ இன்னைக்கு தானே லீவு, தூங்கட்டும், விட்டுருங்க. ஆமா மருமகளே, நீ சொல்றது கரெக்ட் தான். சரி தூங்கட்டும். ஆமா, எங்க அந்த விஷ்ணு போயிட்டா? நான் அப்பவே சொன்னேன்ல நேத்து. சரி கூப்பிட்டு தான் பாரு. விஷ்ணு, விஷ்ணு, விஷ்ணு. அக்கா சொல்லுங்க, எது கூப்பிட்டீங்க? பரவாயில்லையா விஷ்ணு, அழகா இருக்கியே இன்னைக்கு. அப்படியாங்க்கா, தேங்க்ஸ்க்கா. நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியாம்மா? சரிம்மா சரிம்மா. ஏம்மா, எங்க உங்க அம்மா? பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு இருந்தோம்ல நேத்து. அதுவாங்க பாட்டி, இதோ வரேன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள நீங்களே கூப்பிட்டீங்க. சரி சரி, டக்குன்னு கூப்பிட்டு எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணி சீக்கிரமா பொங்கலை வைப்போம். சரிங்கக்கா. அட என்னங்கக்கா நீங்க இன்னைக்கு எப்பயும் போல பழைய ட்ரெஸ்ஸே போட்டு நின்றுட்டு இருக்கீங்க? அட பரவாயில்லம்மா, வீட்டில் தானே இருக்கேன், வேற எங்கேயாச்சும் வெளியே போகிறேன். அக்கா நானும் சொன்னேங்க்கா, ட்ரெஸ் மாற்றிக்கோமான்னு கேட்கவே மாட்றாங்கக்கா. அதான் நம்ம ஏமா மாத்துறதுமா? அட பரவாயில்லங்கக்கா, அதனால என்ன, வீட்டில் தானே கிடக்குறோம். சரி சரி, பொங்கல் பொங்கிடுச்சு, எல்லாரும் பொங்கலா பொங்கல் சொல்லுங்க சொல்லுங்க. அப்படி ஒரு வழியா பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. அச்சோ அத்தை, யார் வராங்கன்னு பாத்தீங்களா? ஐயோ இவளா போச்சு. ஐயோ மருமவளே, வராளே வராளே, என்ன பண்ண போறோம்னே தெரியலையே. அத்தை, இவங்க வரமாட்டாங்கன்னு தானே நினைச்சோம்.
அடா ஆமாம் மருமகளே, இவெல்லாம் இங்கே வரமாட்டா. நாம் இந்த தடவை நிம்மதியாக பொங்கல் கொண்டாடலாம்னு நினச்சேன். சரி சரி, ஷாக்கு குறைங்க. அப்புறம் அதுக்கே ஏதோ ஒன்று சொல்லுவா. அம்மா, அண்ணி எப்படி இருக்கீங்க? வாம்மா வா, நாங்கள் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. சரி சரி, வா வந்து நீயும் பொங்கலில் கலந்துக்கோ. ஐயையோ, என்னாலாம் முடியாதுப்பா. இந்த வெயில் அப்படியே டேன் ஆயிடுவேன். நான் உள்ளே போகிறேன், எப்பயோ வச்சுட்டு வந்து சேருங்க. அத்தை, ரொம்ப போய்கிட்டு இருக்கு. சரி, விட்டு கண்டுக்காத. சரிம்மா, நீ உள்ளே போமா. அக்கா, யாருங்கக்கா அவங்க? அடா அதுவாம்மா, என்னோட நாத்தனார்மா, என் மாமியாரோட பொண்ணு. அட உங்க பொண்ணுக்கே ஏன்க்கா நீங்க எப்படி பயப்படுறீங்க? ஐயோ, அதுவாம்மா, அவள் வந்தான்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படி சொன்னா, வெயிலில் கருத்துருவேன்னு. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பான். ஆமாங்க்கா, அவங்க எப்பயுமே அப்படிதான் ஓவரா பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கும் சரி எங்கள் அத்தைக்கும் சரி சுத்தமாக பிடிக்காது. ஆமா, பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் வந்தா மாதிரி தான். அடா ஆமாம்மா, அவளை எப்போ கட்டி கொடுத்தானோ அந்த குடும்பத்தில் போய் சேர்ந்தவ தான். அதுலேருந்து ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் என்னைக்காச்சும் என்கிட்ட வாங்கி கட்டிக்க தான் போகிறா. நானும் பொறுமையாக போயிட்டுருக்கேன். இவளும் எனக்காக தான் பொறுமையாக போயிட்டுருக்கா. சரி விடுங்க, உங்க பொண்ணு தானே, ஒரு 2 நாள் இருந்துட்டு போயிடுவாங்கல்ல. அடா அக்கா, இந்த 2 நாளே 2 வருஷம் மாதிரி எங்களுக்கு ஆக்கி விட்டு போயிடுவாங்க. ஆமாம்மா, அவள் எப்பயுமே அப்படி தான். சரி விடுங்க, அதான் எப்படியோ பொங்கல் சிறப்பாக கொண்டாடியாச்சுல்ல. விடுங்க. சரி அத்தை, நான் லக்ஸி வீட்டுக்கு போயிட்டு பொங்கல் கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்படியே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வா. என்னம்மா ரம்யா, வரியா நீயும்? இல்லம்மா, அவ இன்னொரு நாளைக்கு வரட்டும். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வீட்ல அவ ஹெல்ப் பண்ணும். சரி, அப்பயும் வீட்லயே வச்சிருக்காதீங்க, கொஞ்சம் அப்பப்பா அனுப்பிச்சு விடுங்க எங்க கூடயும். சரிம்மா அனுப்புறேம்மா. சரி, 2 தங்கங்களும் இந்த ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்குங்க. என்ன 2 பேரும் மேட்சா போட்டிருக்கீங்க? அடா அம்மா, அமைதியா இருமா. இதே தெரியாம அமைஞ்சு போச்சு. அம்மா, இவன் எடுக்கிறான்னு தெரிஞ்சுதான் அந்த கலர் எடுத்திருக்கவே மாட்டேன். போதும் போடி, ஓவரா பண்ணாத. சரிடா, 2 பேரும் சண்டை போடாதீங்க. சரிப்பா, எங்க நீ வேற ட்ரெஸ்ஸா போடலையா? விட்ரா, வீட்டில் தான் நீங்கள் இருக்க போகிறேன், என்னத்த போடுறது. உங்க அப்பா எப்பயுமே இப்படிதான்டா. ஏங்க, நான் இந்த புடவையில குஷ்பு மாதிரி இருக்கேனா? அப்பா ஷாக்க குறை. ஏண்டி, இது மட்டும் குஷ்புக்கு தெரிஞ்சிச்சுன்னு வை, இன்னைக்கே சூசைட் தான். என் கூட இருக்கிறவளுங்க தான் என்ன ஓட்டாளுங்கன்னா, என்னை கட்டிட்டு வந்த நீங்களும் ஓட்டுறீங்கல்ல. சரி விடுமா, இதை கேட்கக்குள்ள எனக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது. டேய் நீ மாடா. விடுமா, ஏதோ குஷ்பு மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்க. நான் பெத்தனால எங்கேயும் தூக்கிட்டு வந்தோம்னு தெரியல. சரி விடு, பொங்கல் பொங்குது பார், பொங்கல் சொல்லு. பொங்கல். சரிப்பா, எல்லாம் முடிஞ்சிச்சுல்ல, நான் போறேன். போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளையாடிட்டு வரேன். சரிடா, பார்த்து போயிட்டு வா. இவங்க வீட்லயே இருன்னு சொல்லாம போயிட்டு வாங்குறீங்க. சரி, இப்போ என்ன பண்ண போற? நான் லக்ஷ்மி வீட்டுக்கு போவேன். ஏண்டி 7 கழுத வயசாவது நீயே போறங்கிற, அப்ப இவன் போக மாட்டானா? உனக்கு தேவைதாம்மா. டேய், நீ போயிட்டு வாடா. நானும் தாரதீபி வீட்டுக்கு போயிட்டு வரேன்ப்பா. சரி போயிட்டு வாங்க எல்லாரும். உமா, புடவையில லட்சணமா இருக்க. நீ புடவையே கட்டாண்டா. அப்படியா பாட்டி, நல்லா இருக்கா? சரி பாட்டி. எங்க பாட்டி டெய்லி கட்டவா முடியலையே. சரிடா பேட்டி, உனக்கு பிடிச்ச மாதிரியே நீ பண்ணுடா. பாத்தியாடி உங்க பாட்டிய, வந்த மருமகளுக்கு தான் சப்போர்ட். இவளெல்லாம் என்னடி பண்றது? அமைதியா இருமா, அப்புறம் உனக்கு சொத்து கிடைக்காம போயிடும். ஆமாண்டி, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். ஏண்டி, உன் அன்னிக்கார் எப்படி அழகா புடவை கட்டிட்டு நிக்கிறா? ஏன்டி நீ எப்ப பார்த்தாலும் இந்த ட்ரௌசர் டிஷர்ட்டோடய திரியிற? அட அம்மா, எனக்கு இதுதான் ஃப்ரீயா இருக்கு, விடாமா. சரி எல்லாரும் பொங்கல் சொல்லுங்க. ஏ உமா, ஏன்டி நீ தள்ளி நிக்கிற? போய் பொங்கல் பானைகிட்ட நிக்கலாம்ல. யோ தொப்பி தலையா, உங்க அம்மாவும் உன் தங்கச்சி இருக்கிற வரைக்கும் நான் போய் ஃபர்ஸ்ட்ல நிக்க முடியும் நீ நினைக்கிற? சரி விடு, இன்னைக்கு எதுக்கு சண்டை? அதுக்கு தான் நானும் அமைதியா வாயை மூடிக்கிட்டு நிக்கிறேன். நீ அப்படியே நெல்லு. சொல்லுங்கம்மா, எல்லாரும் பொங்கல் சொல்லுங்க. பொங்கல். சரி அத்தை, நான் போய் எல்லாத்துக்கும் பொங்கல் கொடுத்துட்டு வந்துடுறேன். யாரு நீயா? போய் கொடுத்துட்டு வருவ சீக்கிரம். வருவேன், இல்லைன்னா அங்கேயே பாய் போட்டு கூட படுப்பேன். இப்ப என்ன உங்களுக்கு? நீ எங்கேயோ போ, எனக்கு என்ன வந்துச்சு? அதான் நான் இருந்தாலும் இல்லைனாலும் என்ன கண்டுக்க மாட்டீங்களே, அப்புறம் என்ன? அதான் உங்க ஆசை மக வந்திருக்கால, அவ கூட சந்தோஷமா இருங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். இவ எங்கேயோ போறா, எனக்கு என்ன வந்துச்சு? ஏன்டி நீ ட்ரெஸ் மாட்டலையா? இல்லங்க, வீட்ல தானே இருக்கேன், எங்க போறேன். அப்பா, என் ட்ரெஸ் நல்லா இருக்கா? அம்மா, என் ட்ரெஸ் நல்லா இருக்காமா? உங்க 2 பேத்துக்குமே அழகா இருக்கு. நல்லா இருக்குடா உனக்கு. சரிடா, பாட்டியை கூப்பிட்டு சீக்கிரமா. இருக்கு. டேய், ஏன்டா பேர் சொல்லி கூப்பிடுற?
விருடி அவன் எப்படி கூப்பிடுறானா கூப்பிட்டோம். ஏ ருக்கு என்னடா விக்கி எதுக்குடா என் பேரை ஏலம் போட்டுட்டு இருக்க? ஏ ருக்கு வா சாமி கும்பிடலாம். பொங்கல் வச்சிட்டு இருக்கோம்ல. அதான் நீங்க கும்பிடுறீங்களே, அப்புறம் எதுக்குடா நானு? ருக்கு அப்படியே பேசிட்டு இருந்தேன். உன்னை தூக்கிட்டு வந்துடுறேன். ஒழுங்கா வா. சரிடா வரேன்டா. அம்மா அம்மா பொங்கல் பொங்கிடுச்சுமா. பொங்கல் சொல்லுங்க. பொங்கல். அம்மா அப்பாவும் அவனும் சொல்லவே இல்லம்மா. ஏங்க சொன்னா குறைஞ்சிருவீங்களா? ஏ போடி, நானா சொல்ல. ஐயோ ரொம்ப தான் சொல்லுங்க. சரி ஃபர்ஸ்ட் அவனை சொல்ல சொல்லு. அம்மா தயவு செஞ்சு என்னை விட்டுருமா. டேய் அம்மாக்காக சொல்ல மாட்டியாடா? உன்னா பாசத்தாலேயே எனக்கு கவுத்துருமா. சொல்றேன் டேய் சிரிக்காம சொல்லுடா ஒழுங்கா. அம்மா அப்பாவே சொல்ல சொல்ல நான் சேர்ந்து சொல்றேன். சரி நான் 1 2 3 சொல்லுவேன். அதுக்குள்ள நீங்க 2 பேருமே சொல்லிடணும். சரி சொல்லு. ரெடியா? 1 2 3. பொங்கல். இப்ப 2 பேரும் விளையாடாம போலுங்க சொல்றீங்க. சரி சொல்றேன். சரிம்மா நானும் சொல்றேன். ரெடி சொல்லுங்க. பொங்கலோ பொங்கல். ஏம்மா சொல்லிட்டல ஆளை விடு. சரிடா. சரிம்மா நான் போய் பொங்கல் கொடுத்துட்டு அப்படியே தாரதீபி வீட்டுக்கு போறேம்மா. ஆமாம்மா நானே என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன். சரி நானும் தான் வரணும். வாங்க போலாம். தேவிக்கு உங்க பாட்டிக்கு பொங்கல் எடுத்து கொடுத்துரு. நான் கிளம்புறேன். சரிம்மா. இருக்கு பொங்கல் வேணுமா? டேய் அதெல்லாம் வேணாம்டா. ஓவரா பண்ணாத இருக்கு. வேணா ஊட்டி விட்டா? டேய் அமைதியே இருடா, எனக்கெல்லாம் வேணாம்டா, அப்புறம் சுகர் அதிகமாயிரும். அப்ப சரி. நான் லக்ஷ்மி வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி போ போ. அடடே என்ன லக்ஸு சாரியில. என்னாச்சுன்னு சாரியில என்னோட என் தங்கச்சி அழகா இருக்காளா? ஆஹா ஏதோ வில்லங்க இருக்க போலயே, அப்படியே சொல்லிடுவோம். ஆமா லக்ஸு, உங்களோட உங்க தங்கச்சி தான் சூப்பரா இருக்காங்க. அப்படியாம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா. சின்ன பிள்ளை லக்ஷ்மி தானே அழகா இருக்கு. தெரியுதுடி, லக்ஸு தான் சிக்னல் கொடுத்துச்சே தெரியல. அப்ப வேற ஏதோ விஷயம் இருக்கு. ஓ அப்படி வேற இருக்கோ? ஏம்மா உனக்கு எதுவுமே லேட்டா தான் புரியுமா? என்னாச்சுன்னு நீ அதுக்குள்ள ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டியா? அடா ஆமா லக்ஸு, யார் அவ்வளோ நேரம் கட்டிட்டு இருக்கிறது? ஆமா அதுவும் சரிதான். சரி இருங்க நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். அத்தை பூ மாதிரி வரல? அவளா ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு தான் சொன்னான். ஆமாத்த ஐஷும் வரலையா? அவளும் அதே கதை தான் வருவா. சரி அப்ப நாங்க அதுக்குள்ள ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறோம். அடா என்னங்கக்கா நீங்க மாத்தலையா? இதோ நானும் மாத்திட்டு வந்துடுறேம்மா. அட வாங்க வந்து உட்காருங்க. சரி லக்ஸு, எதுக்கு நீ அப்படி சொன்ன? அதுவா அவளுக்கு எப்பவுமே அவன் முன்னாடி என்ன யாராச்சும் ஏதோ சொன்னாலும் அவளுக்கு பிடிக்காது, கோவம் வரும். லக்ஸு இதெல்லாம் ரொம்ப ஓவர் லக்ஸு. அவன் சின்ன வயசுல அப்படிதான் வெடிச்சுன லக்ஷு. ஆனா நீ இந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போக கூடாது லக்ஷு. ஆமா லக்ஷு. நானும் பாருங்க யாருக்காச்சும் விட்டு கொடுத்து போறேன். அப்படி இரு லக்ஷு. நானுமுடி நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? ஆமா கரெக்டா சொன்னேன். சரி அவன் வந்தா காலை வேண்டாம். அதுக்கும் சண்டைக்கு வருவா. வாங்க வந்து உட்காருங்க வாங்க. ஐயோ நான் இனிமே அந்த அக்கா பத்தி எதுவுமே பேச மாட்டேன்ப்பா. சரி வாங்க வந்து உட்காருங்க. ஏன் லக்ஷ்மி உன் தங்கச்சியோட கதை என்னன்னு தான் சொல்ல கொஞ்சம் தெளிவா. வாங்க வந்து உட்காருங்க ஃபர்ஸ்ட் சொல்றேன்.